ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்பளம் செய்ய போகிறோம். அப்பளம்னாலே ஸ்டோரில் தான் போய் வாங்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வீட்டிலேயே ஈஸியாகவும் சுத்தமாகவும் அது கூட மிளகு சீரகம்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக வெரைட்டி டிசைனில் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நம்மளோட சேனலுக்கு ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 3/4 கப் உளுந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன். உங்களால் மிஷினில் கொடுத்து அரைக்க முடியலன்னா மிக்சியில் அரைச்சி கூட ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு பிணையிறதுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பளம்னாலே நம்ம கல்லுப்பு தான் போடணும், அதான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. மாவு பிணையிறதுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்ச 3/4 கப் உளுந்த மாவை அது கூட சேர்த்துடலாம். அது கூட நம்ம உப்பு போட்டு கரைச்ச தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் எண்ணெய்னு சேர்க்கும் போது அப்பளத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சுக்கிற போகிறோம். இது மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கனால கையில் வந்து பிசு பிசுன்னு ஓட்டும் உளுந்த மாவு. அதனால் சப்பாத்தி மாவு மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு பிணைய வராது, கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த டயத்தில் கொஞ்சம் மிளகு வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். குருணை பதத்துக்கு இடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு அப்பளம் சாப்பிடும்போது மிளகு அங்கங்கே கடிப்படும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீரகம் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் மிளகு மட்டும் போட்டு மிளகு அப்பளமாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த டயத்தில் நம்ம போடும்போது அதிக அளவுக்கு கையில் குத்தாது மிளகு சீரகம்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவை இந்த மாதிரி ஒரு கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மாவுக்கு மேலே ஒரு கல் எடுத்து நல்லா இடிச்சுக்கிற போகிறோம். இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட இடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மத்து இல்லைன்னா பூரிக்கட்டையில் கூட நீங்கள் இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இடிக்கும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஈவனாக செட் ஆகிருக்கும். முன்னாடிலாம் அப்பள கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லில் போட்டு மத்துன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் இடிப்பாங்க. இப்போ கிரைண்டர் வந்ததுனால அதுலேயே வந்து மாவு போட்டு நல்லா பிணைஞ்சு செட் ஆகி வந்துடுது. நம்மளுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் இடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம கையில் பிடிச்சி ஒரு தடவை மடக்கி மடக்கி தேய்ச்சி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு பண்ணிடுறோமோ அந்த அளவுக்கு அப்பளத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நீல ஷேப்பில் உருட்டிக்கோங்க. சமமாக வர மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி கையில் வச்சு இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா எல்லா மாவும் நல்லா ஈவனாக ஒரே அளவாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண மாவை அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எல்லா சைடையும் பரவுற மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ எண்ணெய் தடவின மாவை கையில் வந்து எண்ணெய் தொட்டுட்டு இன்னொரு தடவை இழுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு சமமாக அங்கங்கே கட்டி இல்லாமல் ஒரே லெவலாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சோளி அப்பளத்துக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சோளி அப்பளத்துக்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால சின்ன ஷேப்பாகவே வெட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோளி அப்பளத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நாக்கு அப்பளத்துக்கு ரெடி பண்ணிக்கிற போகிறோம். நம்ம சோளி அப்பளத்தை விட நாக்கு அப்பளத்துக்கு அதை விட கொஞ்சம் தடியாக வந்து மாவு வந்து வெட்டிக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அப்பளத்துக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் உளுந்த மாவு ரெடி பண்ண முடியலன்னா கடையில் கூட ரெடிமேடாகவே உளுந்த மாவு கிடைக்குது, அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு நான் கேரட் துருவுற பிளேடு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சொரப்பாக உள்ள பகுதியில் வச்சு தேய்ச்சோன்னா கை கீச்சி விட்டுரும். சமமான உள்ள பகுதியில் திருப்பிட்டு நம்ம மாவு வச்சு அழுத்திக்கிற போகிறோம். இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம சோழி அப்பளத்துக்கு வெட்டின குட்டி மாவு வந்து எடுத்து இந்த மாதிரி கட்டை விரலால் ஒரு தடவை புஷ் பண்ணிவிட்டு ஒரு பெண்டு கொடுத்தீங்கன்னா நல்லா வளைவாகவும் இந்த மாதிரி டிசைனும் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சோழி அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 8 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கிற போகிறோம். அடுத்து நம்ம நாக்கப்பழத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் பெருசாக வெட்டின மாவை இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு நீளமாக தேய்க்கும்போது நாக்கப்பழம் ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் தொட்டு தேய்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு இருந்தால் கூட அதில் கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாக்கப்பழம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி வச்சிட்டிங்கன்னா மேலாப்பில் லைட்டாக காஞ்சிருக்கும். ஒரு கார்னரில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இன்னொரு கார்னரை வச்சு நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம். நம்மளுக்கு மோதிர அப்பளத்தோட ஷேப்பு வந்து கிடச்சிரும். நம்ம மாவு வந்து ஈரப்பதத்தோடு ஒட்டுறும் போது அந்த அளவுக்கு ஷேப்பு கிடைக்காது. அதனால தான் இந்த டயத்தில் நம்ம ஒட்டுறோம். நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒட்டாது. இந்த டயத்தில் ஒட்டினீங்கன்னா நல்லா பிடிச்சி பிரியாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மோதிர அப்பளத்துக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாவை நம்ம ரவுண்ட் அப்பளமாக கூட செய்யலாம். இந்த மாதிரி கையில் ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் அப்பளமும் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரவுண்ட் அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. அப்பளத்தை ரெடி பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். வீட்லேயே வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வெரைட்டியாக நம்ம வீட்டிலே வந்து செய்யும்போது குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோதிர அப்பளம் நாக்கப்பளம் நாக்கு ஷேப்பில் இருக்கனால நாக்கப்பளம் சொல்லுவாங்க. இது வந்து ரவுண்ட் அப்பளம். இதை ஒரு 1/2 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெயிலாக இருந்தால் ஒரு 10-15 நிமிஷமே போதும். நம்மளுக்கு சோழி அப்பளம் கொஞ்சம் தடியாக இருக்கறனால ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். ஒரு 8 மணி நேரமாச்சும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 அப்பளத்தையும் நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். காஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோழி அப்பளம் ஒரு 8 மணி நேரம் நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட மோதிர அப்பளம் நாக்கப்பளம் ரவுண்ட் அப்பளம்லாம் நல்லா காஞ்சு இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு உடைச்சா உடையணும் அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் பொரிக்கிறதுக்கு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு அப்பளமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மோதிர அப்பளம் போட்டாச்சு. இது நம்ம லேசாக தேய்ச்சிருக்கனால சீக்கிரமே பொரிஞ்சிரும், கலரும் மாறிடும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மோதிர அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாக்கப்பழத்தை போட்டு பொரிச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்பப்போ தேவையோ அந்த டயத்தில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பிணைஞ்சோன்னா நம்மளுக்கு தேவையான அப்பளம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நாக்கப்பழமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ரவுண்டு ஷேப் அப்பளத்தை பொரிச்சுக்கலாம். நம்மளுக்கு மாவு பனையும் தான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு காய்கிறதுக்குலாம் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே காஞ்சிரும். அதனால் நீங்கள் சீக்கிரமே உங்களுக்கு தேவையான அப்பளம் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சோளி அப்பளம் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கறனால உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் டைம் அதிகம் எடுத்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சோளி அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட வெரைட்டி அப்பளம்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே சீரகம் மிளகெல்லாம் இருக்குது, அதோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உடச்சிங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சோளி அப்பளமும் நல்லா பொரிஞ்சு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு தேவையான டிசைனும் வந்து கிடச்சிருக்கு. இதை சோளி அப்பளம் சங்கு அப்பளம்னு சொல்லுவாங்க. நம்மளோட மோதிர அப்பளமும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக முறுமுறுடாக இருக்கும். இப்போ எல்லா வெரைட்டி அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி தின்னா தேய்க்கும் போது நம்மளுக்கு நல்ல முறுமுறுப்பாக சூப்பராக கிடச்சிரும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.